அனைவருக்கும் வணக்கம். இதை பார்த்து கொண்டிருக்கிற வாக்காளர் பெருமக்களே, வாக்குப்பதிவுக்கு இன்னும் 6 நாட்களே உள்ள நிலையில் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியுமே, நாங்க போய் கரெக்டா ஓட்டு போட்டுருவோமே, அதை நான் சொல்லல. நீங்க போயிட்டு ஓட்டு போடுறது முக்கியம் இல்ல. குறைஞ்சது இந்த 6 நாள்ல ஒரு 6 பேரையாச்சும் ஒருத்தரும் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத விட யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா புரிய வச்சு வேலை பார்த்து விடுறீங்க. அவங்க யாருக்கு வேணா போட்டுக்கிட்டோம், ஆனா யாருக்கு போடக்கூடாது அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கிறீங்க. ரைட்டு. அடுத்ததாக இந்த சிங்காரவேலன் படம், கமலஹாசன் நடிச்சது. அந்த படத்துல சர்ப்ரைஸா ஒரு டயலாக் வரும், மனோ கருவாடு வந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி சர்ப்ரைஸா இங்க ஒண்ணு வந்திருக்கு. எதுப்பா கருவாடாங்கிறீங்களா? இல்லை, கமலஹாசனே வந்திருக்காரு. ஆமாங்க. ஒரு வழியாக, அதாவது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி கூட்டணி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி பல நாள் ஆச்சா, தலைவன் ஆரவள்ளி மலைத்தொடர்ல போய் அப்படியே பாதுகாப்பா பதுங்கிட்டார் போலக்குது. வரவே இல்லை. அப்படியே ஜம்மு காலத்தை கொண்டு போய் அப்படியே ஒரே அமுக்கி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆமா, கூட்டிட்டு எங்க தப்பி வா அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து சேலத்துல பரப்புரை. கமலஹாசன் அவர்கள், அதே போல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மற்றும் ஐயா ஸ்டாலின் ஒரு காம்போ போட்டிருக்கிறாங்க. நல்ல காம்போவா ஒண்ணு போட்டு அப்படி நடந்து போயிட்டு பரப்புரை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பரப்புரையில் நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தான் நாம் பார்க்க போகிறோம். சரிப்பா, ஏதோ கமலஹாசனை கையங்கலவமா அமுக்கி கூட்டிட்டு வந்துட்டாங்க. டெல்லியில ஒரு பீஸ் பதுங்கி இருக்குது, அது எப்ப வருதான் பரப்புரைக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் தகவல் இல்லை. அது மட்டும் இல்லாம அடுத்த 2-3 நாளைக்கு பார்லிமெண்ட் வேற இருக்கலாம். அதுக்கப்புறம் 2 நாள் தான் டைம் இருக்கும். 21ஆம் தேதியோட பரப்புரைகள் நிறைவடைகிறது. வருவாரா வரமாட்டாரா என்பது இப்பொழுது வரை தெரியாது என்று கூறிக்கொண்டு பாத்தீங்கன்னா நம்ம சாலை வளம் போனாங்க நம்ம 3 பேரும். ஆமா, பாக்குறேன் ஃப்ரேம்ல ஐயா ஸ்டாலின் வராரு, பிரேமலதா வரார்கள், அதுக்கப்புறம் பவுன்சர்களா வந்துட்டு இருக்கிறாங்க. எங்கடா அங்கிருந்த கமலஹாசனை காணோம் அப்படின்னு பார்த்தா, அடா அவரும் தாண்டா இருக்காரு, ஆனா பார்த்தா பவுன்சர் கெட்டப்லயே வந்திருக்கிறாரு. குறியீடு, ஆமா, திமுகவுக்கு நான் ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி குறியீடு போலக்குது. அதுல ஒருத்தன் கேட்கறான், என்னங்க அறிவாலய வாட்ச்மேன் யூனிஃபார்ம் வாடகைக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, அதே கெட்டப்பா இருக்குதே அப்படின்ட்டு. டேய் காஸ்டியூம்டா அது அப்படின்ற மாதிரி அவரு வந்துட்டு இருக்கிறாருங்க. ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கிறாரு. பாத்தீங்கன்னா பவுன்சர்கள் புடை சூழ அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. பூ தூவுறதுன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த விஜய் அவர்கள் போகும்போது என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் எனக்கும் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி பண்றது நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு குழந்தைத்தனமான ஒரு பண்பு. அப்படி இங்கேயும் பிளான் போட்டுட்டாங்க. பூ தூவுறது தாங்க ப்ராஜெக்ட். பூவை எப்படி தூவணும்? ஒண்ணு இப்படி தூவணும், அப்படி இல்லைன்னா அப்படி தூவணும். நல்லா இப்படி பிடிச்சி இப்படி யாரும் தூவாங்களா? நல்லா உருண்டை கட்டி சத்துன்னு கண்ணாடி பார்த்து அடிச்சிட்டாங்க கூட்டத்தில் ஒருத்தன் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு. மனுஷன் படுற அவஸ்தையை பாருங்க. ஏன் இப்படிலாம் பண்றீங்க? பூவை தூணும், ஏதோ வெடிகுண்டு வீசுற மாதிரி வீசக்கூடாது. ஏதோ சாணியை உருட்டி சத்துன்னு செவுத்துல அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டாங்க. வந்து சத்துன்னு அடிக்குது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கண் பகுதியில. அப்படிலாம் பண்ணாதீங்க. அது போக ஃபுல்லா தலையில பூவை போட்டு விட்டாங்கன்னா, தலை மேல துண்டு வந்து ஒரு தடவை லேண்ட் ஆனப்பயே நான் எச்சரிச்சேன், ஏங்க அப்படிலாம் போடாதீங்க, தலை மேல வந்து அந்த துண்டு அப்படி படருது, அதை எடுக்கிறதெல்லாம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அது முள்ளு மேல வளர்ந்த சேலை மாதிரி அப்படியே கவனமா எடுக்கணும். ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அந்த கர்லிங் ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிரும். அதனால வந்து பூ போடுறது இன்னும் ரிஸ்க். ஏன்னா அது போயிட்டு இன்னும் நல்லா அங்கங்க லாக் ஆயிடுது. ஐயா ஸ்டாலினே ஒரு பக்கம் தலை மேல போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரியாக்ட் பண்றாரு. கடைசியிலங்க நம்ம பாடி கார்டை எதுக்கு வைப்போம்? நம்ம பாடியை கார்ட் பண்றதுக்காக வைப்போம். ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பா மேல கீழே யாரும் கை வச்சிடாம அப்படி தடுக்கிறதுக்காக வைப்போம். உலக வரலாற்றில் முதல் முறையாக ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஹேர் ஸ்டைலுக்கு பாடி கார்டை வச்சு பவுன்சரை வச்சு அப்படியே பொத்துனாப்புல தலை மேல எதுவும் விழுந்துடக்கூடாதுன்னு பாதுகாப்பா கொண்டு போறாங்க. அந்த அளவுக்கு காஸ்ட்லியான ஹேர் ஸ்டைல் ராது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு சிறுத்தை, கூட்டத்தில் இருந்த ஒரு சிறுத்தை குட்டி அந்த விசிக துண்டோடு திடீரென்று உள்ளே கையை விடுகிறது. எதற்கு என்றால் ஐயா ஸ்டாலின் அவர்களிடம் கை குலுக்க வேண்டும் என்ற ஒரு சின்ன ஆசை. தப்பா? ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறது ஒரு தப்பா? அப்படி கை குலுக்கிறதுக்கு இந்த பவுன்சர்ஸ் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்க. என்னங்க அநியாயம் இது? ஒரு சிறுத்தை வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கை கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா? பூ போன்ற அந்த கைகளை ஒரு தடவை நான் தொட்டு பார்க்க வேண்டும் என்று சிறுத்தை ஒன்று ஆசைப்படுவது தவறா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணுது இல்ல? என்ன வம்பா போச்சு அது? இதே வந்து விஜய் கூட்டத்தில் இந்த மாதிரிலாம் நடந்திருந்தா, குறிப்பா ஒரு விசிகா தொண்டர் ஒரு பாசத்துல வந்து அப்படி கை கொடுக்க வரும்போது பவுன்சர்ஸ் அப்படி தள்ளி விட்டுருந்தா என்னென்ன கதை கட்டியிருப்பாங்கன்னு மட்டும் கற்பனை பண்ணிக்காங்க. பண்ணிட்டாங்க. நான் உண்மையிலேங்க இந்த விஷயத்தை சிறுத்தைகள் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் அணுகிறேன்.
இங்க கை கொடுக்க வந்தாலும் பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. சரி, எங்க தலைவர், எங்க பேராசான், சரி அவரு கூட போய் ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லி வண்டி மேல ஏறினா அவரு கீழே இருந்து செவினியோட சேர்த்து ஒரே அப்பா அப்புறாரு. சரி, ஃப்ரண்ட்ல வந்தா கையில ஓட்டு கேட்கறதுக்கு வச்சிருக்கிற அந்த தட்டி இருக்குது இல்ல, அந்த சிம்பிள் இருக்குது, அதை தூக்கி மண்ட மேல WW வர மாதிரி சேர்ல அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. என்னதாங்க தப்பு பண்ணனாங்க, எங்க போனாலும் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன வேதனைங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கும் போது எனக்கு பயங்கரமான கோபங்கள் வருது. இப்படி ஒரு மாதிரியா தடுமாறி மேடையை போய் சேர்ந்துட்டாங்க. மேடையை போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பேச்சு ஆரம்பிக்குது. கமலஹாசன் அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஏன் இன்ட்ரெஸ்டே இல்லை? எனக்கு தான் இன்ட்ரெஸ்டே இல்லையே பிரச்சாரம் பண்றதுக்கு. நீ என்ன எதிர்பார்த்தீங்க? ஊர் ஊரா போயிட்டு ரோட் ஷோ நடத்திக்கிட்டு பயங்கரமா கூட்டம் கூட்டி வேன்ல நின்று பிரச்சாரம் பண்ணுவேன்னா நெவர். எனக்குன்னு பெரிய மேடை போட்டு எனக்குன்னு சில அது மாதிரி அலங்காரம்லாம் பண்ணி கெட்டப்பா போட்டா தான் ஒரு தடவையாச்சும் வருவேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருப்பார் போலகுது. அப்படியே வந்தாலும் ஒரு ஆர்வமே இல்லை, எதையோ பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கமலஹாசன் ஸ்பீச்சோட கம்பேர் பண்ணும்போது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்பீச் எங்கேயோ நிக்குது, எங்கேயோ எலிவேட் ஆகி நிக்குது. அந்த எனர்ஜி லெவல் அது சுத்தமா ஆண்டவர்கிட்ட இல்லை, சுத்தமா ஆர்வம் இல்லை என்பது நமக்கு அப்பட்டமாக தெரிகிறது. அடுத்ததாக பிரேமலதா அவர்கள் பேசுறாங்க. தொடர்ச்சியாக மேடைகளில் ஆணவத்தை கொட்டி கொண்டே இருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம், திருமாவளவன் அவர்கள் அவருடைய பேரை சொல்லும் போது எந்திரிச்சு கூட நிக்காம ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று காட்டினாங்க. அது எவ்வளவு பெரிய விமர்சனம் ஆச்சு அப்படின்ட்டு. இந்த சூழல்ல நேத்து விஜய் அட்டாக் பண்றாங்களாமா. அதாவது என்ன சொல்லி அட்டாக் பண்றாங்கன்னா, லாலிபாப் சாப்பிடுற லிட்டில் பாய் விஜய். கேளுங்க அந்த ஸ்பீச், நீங்களே கேளுங்களேன். நீங்கள் உங்கள் வாக்கு வங்கியை நிரூபிங்கள், அதற்கு பிறகு 2 பேருக்கு தான் இங்க போட்டி என்ற டயலாகே நீங்க பேசணும் தம்பி, இல்லைன்னா மக்கள் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. 75 வருஷ கட்சி, நீங்க இப்பதான் லாலிபாப் சாப்பிடுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாபி. You are not a hero, you are a little boy for the politics அப்படிங்கறத நான் சொல்றேன். இல்ல, நான் தெரியாம தான் கேட்கறேன். ஏன், எதுக்காக, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, என் பாசஞ்சரை நான் தாண்டா காப்பாற்றணும் அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி, எங்க ஆளுங்க ஒரு காலத்துல விஜயகாந்த் அவர்களை பார்த்து எங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தவங்க எல்லாம் அந்த பக்கம் போறாங்கயா இரியா அப்படி எதெல்லாம் தூண்டி விட்டு அவங்களுக்கு எங்களுக்கு சண்டை அப்படிங்கிற மாதிரி நடந்தாதான் அந்த ஈகோல விஜயகாந்த் அவர்களுடைய பக்தர்கள் எங்க பக்கமே இருப்பாங்க. இதுதான்டா இந்த அந்நியாருடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் போட்டிருக்காங்க போல. இது விஜய சீன்றாங்க, தம்பி யூ ஆர் அ லிட்டில் பாய், லாலிபாப் சாப்பிடுற அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம். 2006 கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தார் இல்லையா, ஓட்டு சதவீதத்தை நிரூபிச்சுட்டு வந்தாரா இல்ல வந்துதான் நிரூபிச்சிட்டாரா? ஏங்க யாருமே வந்தா முத தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் நிரூபிக்க முடியாதுங்க, முத தேர்தலை கலந்துகிட்டு தான் நிரூபிக்க முடியும். விஜயகாந்த் அவர்களும் அப்படித்தான் வந்து 8% ஓட்டு வாங்கினாரு, விருதாச்சலத்தில் ஜெயிச்சாரு, அவருடைய ஓட் பர்சன்டேஜை நிரூபிச்சாரு. அப்படின்னும் போது நிரூபிக்கிற வரைக்கும் பேசக்கூடாதா? வாயில பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிக்கணுமா? ப்ரூவ் பண்ணிட்டு பேசு, ப்ரூவ் பண்ணிட்டு பேசு அப்படின்னா அது வரைக்கும் என்ன பண்ணணும்? அந்நியார் சொல்லிட்டாங்க நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு போயிடணுமா? சரி, இது என்னது, இது லாலிபாப் சாப்பிடுற லிட்டில் பாய். சரி, விஜயாச்சும் 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது, லாலிபாப் சாப்பிடுறாரு. நம்ம கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? தேமுதிக 20 வருஷம் ஆகுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கையில லாலிபாப் இருந்துச்சு. இப்ப நம்ம கையில என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த லாலிபாப்ல மேல இருக்கும்ல அது இல்லை, அது இனிப்பா வட்டமா இருக்கும்ல லாலிபாப், அது இல்லை. மீதி இருக்கிற குச்சி மட்டும்தான் இருக்குது. அந்த குச்சிலையும் கொஞ்சோண்டு இனிப்பு இருக்குதுன்னு சொல்லி குழந்தைங்கலாம் கடிக்கும் தெரியுமா? அந்த மாதிரி கடிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க. உங்ககிட்ட இருக்கிறதே அதுதான். 11% இருந்தது இன்னைக்கு 1/2% கீழே வந்து நின்று இருக்குது. வெறும் குச்சி மட்டும் கடிச்சிக்கிட்டு இங்க இருக்கிற மொத்த கட்சிகளை பார்த்து லாலிபாப்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்க கிட்டலாம் லாலிபாப் முழுசா தான் இருக்குது. சரி, ரைட்டு. இந்த ஒரு 2 வருஷத்துல அந்த கட்சி லாலிபாப் சாப்பிட்ற லிட்டில் பாய் அப்படின்னா இவரு அழகா கேட்டிருந்தாரு, முத்தலிஃப் அழகா ஒரு ட்வீட்ல போட்டிருந்தாரு, 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி, 140 வருஷ கட்சி காங்கிரஸ், அவங்க எதுக்குப்பா 28 சீட்டுக்கு குரங்கு பல்ட்டி அடிச்சிட்டு இருக்கிறாங்க? அவங்க அப்ப என்னது? ஒரு காலத்துல ஆண்ட கட்சி தமிழ்நாட்டை, இந்தியாவே பேக் டு பேக் ஆண்ட கட்சி, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கம்யூனிஸ்ட் அவங்க என்னத்தை சாப்பிட்டு இருக்கிறாங்க? அவங்களுக்கு என்னத்தை கொடுத்தீங்க? ஒரு லாலிபாப்பை 2ஆ உடைச்சு ஆளுக்கு பாதி கொடுத்து அமைச்சிட்டீங்க. அவங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது, வீரவாசனம் பேசும்போது, ஏன் நேற்று 2 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவங்க பேசக்கூடாதா? ஏன் எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லக்கூடாதா? என்ன லாஜிக் பேசுறீங்க நீங்க? அதாவது பிரேமலதா அவர்களுக்கு நாம ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னு ஆசைப்படுறோம்.
திமுக கூட்டணிக்கு நீங்க போறீங்க, போயிட்டீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறீங்க. பார்த்தாலே தெரியுது. ஏன் ஹாப்பியா இருக்க மாட்டீங்க? இருக்கிறீங்க. உங்க ஃபேமிலி வெரி வெரி ஹாப்பி. உங்க கூடயே விஜயகாந்த் அவர்கள் கூடயே 30 வருஷத்துக்கு மேலாக விசுவாசியாக தொண்டராக அவர் மன்றம் இருந்த காலத்திலிருந்து அது கட்சியா மாறின வரைக்கும் அவருக்காக குரல் கொடுத்து அவருக்காக எல்லார்கிட்டையும் இறங்கி சண்டை போட்ட மீசை ராஜேந்திரன் உங்க விசுவாசி. அவரே திமுக கூட போய் நீங்க கூட்டணி வச்சதுல இருந்து அந்த அந்த எம்பாரஸ்மெண்ட்டை பொறுக்க முடியாம விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பா இதை விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மனசார நினைச்சு இது ஒரு துரோகம் அப்படின்னு அவர் மனசார நினைச்சு உங்க கட்சியை விட்டே வெளியே போயிட்டாரு. சீட்டு கொடுக்கலன்றதுக்காகலாம் போல. இப்படிலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. முழுக்க முழுக்க வேற ஒரு ஜோன்ல அந்த கட்சி போயிட்டு இருக்குது, வேற ஒரு அடையாளத்தோட போயிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அவர் பாட்டுக்கு விலகி போயிட்டாரு. இதுதான் உங்க கட்சியோட நிலைமை. மீசை ராஜேந்திரனுக்கே இந்த அளவுக்கு காயப்பட்டு அவர் விலகி போறாருன்னா சாதாரண தொண்டன், பாசத்தால் வந்த தொண்டன், அன்பால வந்த தொண்டன் எத்தனை பேர் இப்ப எங்கெங்க போயிருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் கற்பனை பண்ணிக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சில கட்சிகள் ரொம்ப கசப்பான பாடம் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் மனசார ஆசைப்படுறேன். ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் மனசுக்குள்ள. ஆமா, ரொம்ப கசப்பான பாடம். அந்த பாடத்தை அவங்க கத்துக்கணும். அவங்க கத்துக்கிட்டா தான் மறுபடியும் 2026 அப்புறம் உருப்படியா கொஞ்சமாச்சும் மக்களுக்காக அரசியல் பண்ணுவாங்க. இதுல மறந்துட்டேன் பாருங்க, பேசிட்டு இருக்கும்போதே மறந்துட்டேன். பிரேமலதா அவர்கள் போராட்டம்னா என்ன தெரியுமா? மக்களுக்காக வந்து போராடுறதுன்னா என்ன தெரியுமா? எப்படி தெரியுமா? மக்கள் பிரச்சனைகளுக்காக போய் நிக்கணும், குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாடம் வேற எடுத்திருக்காங்க. கேளுங்க. அரசியல் வேறு, சினிமா வேறு. அது ஒரு தொழில், இது சேவை. இது மக்களை அன்றாடம் நாம் நேசிக்க வேண்டும். களத்திலே இறங்கி மக்களுக்காக போராட வேண்டும். எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு சும்மா கை காட்டுறது கிடையாது அரசியல். களத்தில் இறங்கி மக்களோட மக்களாக இருந்த தலைவர்கள் தான் அரசியலில் வென்றிருக்கிறார்கள். அடே அப்பா, எங்க போராட்டம்னா என்ன தெரியுமான்னு கேட்டீங்களா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 2016 இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே கூட வச்சுக்கலாமே. கடைசி 10-12 வருஷத்துல உருப்படியா தேமுதிக பண்ண போராட்டம் என்னங்க? கடைசி 5 வருஷத்துல சரி நீங்க பண்ண போராட்டம் என்ன? கடைசி ஒரு 2016 இருந்து 26 10 வருஷம். 10 வருஷத்துல உண்மையிலேயே தமிழ்நாடு ஒரு தலைப்பு செய்தி ஆகிற மாதிரி, ஒரு பெரிய பேசு பொருள் ஆகிற மாதிரி, அப்படி தமிழ்நாடே குலுங்குற மாதிரி மாவட்டந்தோறும் முன்னெடுத்த போராட்டம் என்ன? அவங்க தான் லாலிபாப் சாப்பிட்ற குழந்தை, நீங்கெல்லாம் ரொம்ப சீனியர் ஆச்சு. எத்தனை போராட்டம் பண்ணீங்க? தேமுதிக ஏதாச்சும் மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்கா? போராட்டம் பண்ணியிருக்கா? நீங்க போராட்டம் பண்ணது 2 கட்சியோட தான். ஒன்னு அதிமுக கூட, ஒன்னு திமுக கூட. யார் அதிக சீட்டு கொடுக்குறாங்கன்ற ஒத்த போராட்டத்தை தவிர வேற எந்த போராட்டத்தையும் நீங்க பண்ணது கிடையாது. உங்களுடைய மகன் விஜய பிரபாகரன் நிக்கிறாருல்ல விருதுநகர்ல, எத்தனை போராட்டம் பண்ணாரு அவரு? எத்தனை காலம் மக்களோட வந்து மக்களா கலந்து போராடி என்ன பண்ணாரு அவரு? மேடைகள்ல அழுதாரு. அதை தவிர வேற என்ன பண்ணாரு? போன தடவை அவர் நிக்கிறாரு 2024 தோத்து போயிட்டாரு விருதுநகர்ல. அவரை உட்கார வச்சுக்கிட்டு பரிதாபமா மூஞ்சி வச்சுட்டு அவர் உட்காந்துக்கிறாரு. பக்கத்துல ஒரு சின்ன பையன் ஆசைப்பட்டு நின்னா அந்த குழந்தைய போய் தோக்கடிச்சு விட்டாங்க. என்னங்க இது? நீங்க தாங்க லாலிபாப் கொடுக்கலன்னு அழுத மாதிரி அழுதுருக்கிறீங்க பையனை வச்சுக்கிட்டு. நீங்க வந்து மத்தவங்களுக்கு எத்தனை போராட்டம் பண்ணிட்டு வந்தார் அவர் அரசியலுக்கு? ஏன் அவரை ஜெயிக்க வைக்கணும்? எம்பியா ஏன் அவரை ஜெயிக்க வைக்கணும்? தோக்கடிச்சாங்க, என்ன அப்போ? அதுதானே. அப்படின்னும் போது போராட்டத்தை பத்திலாம் தேமுதிக பேசக்கூடாது. அதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி சில கட்சிகள் பாடம் கற்க வேண்டும், கசப்பான பாடம் கற்க வேண்டும். அந்த பாடம் நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதுல முதல் இடத்துல இருக்கிற கட்சி தேமுதிக. 10னா 10க்கு 10ம் தோற்கடிக்கப்பட வேண்டும். அது என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரியாது, பார்த்துக்கங்க. விருதுநகர் ஒரு மாதிரி அப்படி இருக்கு. அடுத்த 7 நாள் ஆக்சிலேட்டர்ல கொஞ்சம் கால் வச்சு நல்லா ஒரு 4 அழுத்தினா ஏறி வந்துடலாம் முன்னாடி அதிமுக. அப்படி ஒரு வாய்ப்பு அங்க இருக்கு. விருத்தாச்சலத்திலையும் அதே நிலைமை தான். பெரிய அளவுலாம் இல்லை, ஒரு மாதிரி அப்படி இப்படி தடுமாற்றத்துல தான் இருக்குது. பாமக தான் அங்க நிக்கிறாங்க. கொஞ்சம் இறங்கி நல்லா டீப்பா வேலை செஞ்சீங்க அப்படின்னா தொகுதிகளில் இந்த டோர் டு டோர் ஒரு மனிதரையும் போய் சந்திச்சு ஒரு வாக்காளரையும் சந்திச்சு கன்வின்ஸ் பண்ற இந்த பாலிடிக்ஸ் இந்த 6 நாளைக்கு பண்ணீங்க அப்படின்னா விருதாச்சலத்திலையும் ரிசல்ட்டை மாற்ற முடியும். இந்த கட்சி பாடம் கற்க வேண்டிய கட்சி. இவ்வளவு ஓட்டு வச்சுக்கிட்டு இவ்வளவு ஆட்டிடியூட்ல ஆகாது. விஜயகாந்த்னு ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் அப்படின்னா அவர் இருந்தார், அவர் மேல எல்லாருக்கும் மரியாதை இருக்குது. ஆனா அதுக்காக போடுற ஆட்டத்தெல்லாம் சகிக்க முடியாது. எனவே மக்கள் பார்த்து முடிவு செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.